அண்மை செய்தி. சென்னை ஐடி ஊழியர்களை குறிவைத்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த ஐடி ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பை, பெங்களூரில் இருந்து மெத்தபெட்டமைன் மொத்தமாக வாங்கி வந்து சென்னை துரைப்பாக்கம் பகுதிகளில் விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள ஜெகதீஷ், ஷாம் சுந்தர் இருவரும் சென்னையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் இருந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள 5.5 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மும்பை, பெங்களூரில் இருந்து மெத்தபெட்டமைனை மொத்தமாக வாங்கி வந்து சென்னை துரைப்பாக்கம் பகுதிகளில் விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் மாநகரில் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் ஐடி ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சதீஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை தரமணி துரைப்பாக்கம் பகுதியில் உள்ள ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த ஐடி ஊழியர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ஷாம் சுந்தர், சென்னை பாடி பகுதியைச் சேர்ந்த 26 வயதான ஜெகதீஷ் ஆகிய இருவர் கடந்த 2020-21 ஆண்டு சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள சென்னை ஒன் ஐடி நிறுவன வளாகத்தில் ஒன்றாக பணிபுரிந்த போது இருவரும் சேர்ந்து முதலில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். பின்னர் நாளடைவில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்துள்ளனர். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் போதைப் பொருட்களை தடுக்க உத்தரவிட்டதின் பேரில் சென்னை தரமணி உதவி ஆணையாளர் சையத் பாபு தலைமையில் தலைமை காவலர்கள் மகேஷ், உதயகுமார், கருணா ஆகியோர் அடங்கிய தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஷாம் சுந்தர் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்யும் போது கையும் களவுமாக தனிப்படை போலீசார் பிடித்துள்ளனர். பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் ஐடி ஊழியர்களுக்கு மட்டும் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்து வந்தது தெரியவில் வந்தது. மேலும் ஜெகதீஷ் பேருந்து மற்றும் ரயில் மூலம் பயணம் மேற்கொண்டு மும்பை, பெங்களூர் பகுதிகளுக்கு சென்று மெத்தபெட்டமைன் வாங்கி வந்து ஷாம் சுந்தரிடம் கொடுப்பதும் இருவரும் ஒன்று சேர்ந்து விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறைந்த விலைக்கு வாங்கி வந்து சென்னையில் ஐடி ஊழியர்களுக்கு 1 கிராம் 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. சுமார் 30,000 மதிப்புள்ள 5 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து வந்தனர். பின்னர் ஷாம் சுந்தர், ஜெகதீஷ் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.